Urinary system is basically excretory system. நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியில தள்ளுறது. காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வந்துடும் டாக்டர், எனக்கு உடனே தொத்திக்குது, அதனால யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நிறைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, காலையில் போனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகாத பாப்பா, ஈவினிங் வந்து வீட்டில் போய்க்கேன்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய தவறு. சரி, நம்ம கிட்னி வந்து எவ்ரி மினிட் வந்து யூரின் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி செகண்ட் தெர் வில் பி ஃபில்ட்ரேஷன். பட் நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு யூரின் போகிறோம், எத்தனை தடவை போகலாம் டே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் டு 7 times இஸ் நார்மல். தூக்கத்தில் எந்திரிச்சு போகக்கூடாது. தூக்கத்தில் ஒரு தடவை போனாலும் அது பேர் நாக்டூரியா. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் காமனாக சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கு. மேல் வர்சஸ் ஃபீமேல் அனாட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபீமேல் யூரித்ரா, அந்த யூரினரி டியூப், பிளாடர்லேருந்து யூரின் வெளியில் கொண்டு போகிற பைப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 centimeters தான், வெரி ஷார்ட். ஸோ பாக்டீரியா ஈஸியாக யூரினரி சிஸ்டம்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி மேலே ரைஸ் ஆகிடும். மிளகு சைஸ் இருக்கும் கல், அவ்வளோதான். அது கிட்னியே ஃபெயில் ஆக்கி பஸ் வச்சு அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும். நான் ஃபங்க்ஷனிங் ஆகி, ஜீரோ ஃபங்க்ஷனிங் ஆகி, சிலருக்குலாம் கிட்னி ரப்சர் ஆகி வயிறு ஃபுல்லாக சீல்லாம் வெடிச்சு அந்த ஸ்டேஜ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 450 mm கல்லுலாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ஒரு கிட்னிலேருந்து வருவாய் 5 mm 4 mm உயிர் போகிற அளவுக்கு வலி காஸ் பண்ணும். ஸோ வி ஹவ் சீன் பேஷன்ஸ் வித் 450 mm ஸ்டோன்ஸ் ஆல்சோ. சைலண்ட்டாக அது பாட்டுக்கு கிட்னிக்குள்ளே வளர்ந்துலாம் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே போயிடும் கிட்னியை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஒன்று இருக்குது. அது யாருக்கு வரும்னா எக்ஸசிவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. ஏசி ரூமில் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நடக்கும். கோல்டாகவே இருக்கிறதுனால தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. ஃபீவர், குளிர் ஜுரம், நடுக்கம், இதெல்லாம் வந்து ப்ளஸ் வாமிட்டிங், பசி எடுக்காமல் இருக்கிறது, அண்ட் வயிற்றில் வலி. இன்ஃபேக்ட் லேடிஸ் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு டெலிவரி பெயினை விட மோசமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பெயின் முக்கியமாக நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் வரும். ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றியும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த 50s என்ன ஆரம்பிக்கும், என்ன சிம்டம் வரும், போய் பிளாடரை எம்டி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, போய் நிற்பாங்க, யூரின் வராது, கொஞ்சம் திணறி முக்கி தான் பிளாடரை பம்ப் பண்ணி அந்த ப்ராஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரெஷர் கொடுத்து தான் வெளியில் போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு முக்கி திணறி போகிறது, யூரினில் பிளட் பார்த்தா வருது, ஒரு சிலருக்கு ரேராக அந்த ஸ்பெர்ம்ஸில் பிளட் வருது. ஸோ இந்த மாதிரி யூரினரி டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இட் இஸ் சம்திங் ராங். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் எண்டோஸ்கோபிக் அண்ட் லேசர் சர்ஜன், யூராலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் கிரிஃபின் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருத்திகா. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஸோ அதுதான் வந்து இங்கே பெரும்பாலும் காமனாக சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்குது. இதன் காரணம் வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட் ஓன்லி தட், தண்ணி நிறையா குடிக்கலன்னா கூட இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் மேஜரான சிம்டம்ஸ்னால் இல்லை மேஜரான விஷயம்னா என்னென்னு எடுத்துக்கலாம் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யூ ரைட்லி brought out the commonest ப்ராப்ளம். காமன் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான். எங்களுடைய ப்ராக்டிஸில் எதனால இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏஜ் குரூப்ஸாக நம்ம பிரிச்சுப்போம். ஸோ யங் ஏஜில் ஒரு காஸ் இருக்கும், மிடில் ஏஜ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லுவோம், செக்ஷுவல் லைஃப் அந்த டைமில் இருக்க டைமில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அண்ட் ஓல்ட் ஏஜில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ். மேல் வர்சஸ் ஃபீமேல் அனாட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ஃபீமேல் யூரித்ரா, அந்த யூரினரி டியூப், பிளாடர்லேருந்து யூரின் வெளியில் கொண்டு போகிற பைப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 centimeters தான், வெரி ஷார்ட். ஸோ பாக்டீரியா ஈஸியாக யூரினரி சிஸ்டம்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி மேலே ரைஸ் ஆகிடும். அதே மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீனிஸ் இருக்கிறனால 25 centimeters லாங். ஸோ இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உள்ள பாக்டீரியாவால் மேலே நீந்தி போயிட முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் அனாட்டமி ஆஃப் ஃபீமேல். இந்த யூரினரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பர்த் கெனால் இருக்குது, ப்ளஸ் மோஷன் பைப்பும் இருக்குது. ஸோ பாக்டீரியா வந்து டிரான்ஸ்லொகேஷன்ஸ் அங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமானது ஹைஜீன் ரிலேட்டடாகவும் இருக்கும், இந்த க்ளீனிங் ஹேபிட்ஸ் எல்லாமே. அதை பற்றி கூட நான் சப்சிக்வெண்ட்டாக சொல்கிறேன். பட் மெயின் ரீசன் இந்த அனாட்டமி, லென்த் ஆஃப் த யூரித்ரா தான் மெயின் முக்கியமான காரணம். நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹைஜீனிக்கான விஷயங்களும் இதில் வந்துட்டு பிளே அ மேஜர் ரோல். அப்படிங்கிறத தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குது? உண்மையா, ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பாடியோடைய டிஃபென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பாடி யூரினரி சிஸ்டம் இஸ் பேசிக்லி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியில் தள்ளுறது. ஒரு ஃபேக்ட்ரியில் நமக்கு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பிளாக்ல இருந்ததுன்னா எல்லா கழிவுகளும் நமக்கு உள்ளே தங்கிடுறதுனால சிஸ்டம் நமக்கு மோசமாயிடுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அது எதனால இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, 2 டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த கிட்னி அண்ட் யூரினரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். தண்ணி நல்லா குடிச்சிட்டோன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸு, இந்த டாக்ஸின்ஸு, மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி டிசால்வ் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணி யூரினரி சிஸ்டம் பிளாடர் வரைக்கும் ரீச் ஆகிடுது. ஸோ நம்ம வாஷ் அவுட் பண்ணணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும். அண்ட் அது அப்பப்போ எம்டி பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட் பாய்லிங். இந்த 2 தான் நேச்சுரல் டிஃபென்ஸு. தண்ணி குடிச்சு வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறது கீழே, அப்பப்போ எம்டி பண்ணிடுறது. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வந்துடும் டாக்டர், எனக்கு உடனே தொத்திக்குது, அதனால யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நிறைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, நீ காலையில் போனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகாத பாப்பா, ஈவினிங் வந்து வீட்டில் போய்க்கேன்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய தவறு. சரி, நம்ம கிட்னி வந்து எவ்ரி மினிட் வந்து யூரின் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்.
எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் எவ்ரி செகண்ட் தெர் வில் பி ஃபில்ட்ரேஷன். பட் நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு யூரின் போகிறோம்? ஒரு 4 தடவை போகிறோம், 5 தடவை போகிறோம். ஸோ ஆக்சுவலாக எத்தனை தடவை போகலாம் டே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் டு 7 times இஸ் நார்மல். தூக்கத்தில் எந்திரிச்சு போகக்கூடாது. ஓகே. தூக்கத்தில் ஒரு தடவை போனாலும் அது பேர் நாக்டூரியா. அந்த நைட் டைம் யூரினேஷனை அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ரீசன்ஸ் இருக்கு. இது நீங்க சொல்லும்போது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல வந்து அது I'll explain it more clearly. தூக்கத்தில் எந்திரிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா நைட் டைம் யூரினேஷன் போகிறதுனால எந்திரிச்சு போகும்பொழுது தலை சுத்து வந்து விழுந்து ஃப்ராக்சர் ஆகி நிறைய பேருக்கு ஹிப் ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கும். எல்லாரும் ஃபேமிலிஸ்லையும் பார்த்துருப்பீங்க, இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சு, பெரிய சர்ஜரி நடந்தது. ஆக்சுவலாக ஹிப் ஃப்ராக்சர்ஸ்லாம் பேஷண்ட்ஸோட ஹெல்த் அப்படியே டிட்டோரேட் பண்ணி கொண்டு போயிடும். சரியாக பண்ணலைன்னா, சர்ஜரி சரியான டைமில் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக வந்து இட் கேன் ஈவன் எண்ட் அப் த லைஃப் ஆஃப் அ பேஷண்ட். ஸோ அதனால் ஹிப் ஃப்ராக்சர்ஸ் நடக்காமல் பார்த்துக்கணுன்னா நைட் டைம் யூரினேஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். நைட் டைம் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ் மாற்றிட்டாலே போதும். சின்ன வயசில் வந்து சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் படி நைட்டு கூட யூரின் டே அண்ட் நைட்டு யூரின் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் த நர்வ்ஸ் எல்லாமே நல்லா மெச்சூர் ஆக யூரினரி பேட்டர்ன் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. டே டைம் 5-6 times, நைட் டைம் போகாமல் இருக்கிறது, தூங்கி காலையில் எழுந்துச்சு போகிறதுன்றது. ஏஜ் ஆக வயசாகும்போது என்ன ஆகும், இல்லை நரம்பு தளர்ச்சிகள் வர மாதிரி கொஞ்சம் ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி ரீசர்ஃபஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த நைட் டைம் யூரினேஷன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஆரம்பிக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா ஹேபிட்ஸ். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்லலாம் நைட் ஒரு சம்பு தண்ணி குடிப்போம், காலையில் ஒரு சம்பு தண்ணி குடிப்போம். அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு படுப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம், நைட் லிக்விட்ஸ் எடுத்துக்கிறது, பெட் டைம் ஃப்ளூவிட்ஸ்னு சொல்லுவோம். அது எடுத்துக்கிறது என்ன பண்ணுது, 2 hours ஆகும் கிட்னிக்கு அதை ப்ராசஸ் பண்ணி யூரினா வெளியில் தள்ளுறதுக்கு. ஸோ நீங்கள் குடிச்சிட்டு படுத்து தூங்குவீங்க, 2 hours அது எழுப்பி விடும். திருப்பி யூரின் போயிட்டு வருவாங்க, வந்து திருப்பியும் தாகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தண்ணி நிறைய குடிப்பாங்க. ஸோ அதுவும் திருப்பி 2 hours எழுப்போம். ஸோ மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆஃப் நைட் டைம் யூரினேஷன் போகும்போது தூக்கம் கேட்டுரும், டே டைமும் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும், டயர்டாகவே இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த நைட் தூக்கம் ஒரு கண்டினியூஸாக ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்காதனால பிளட் ப்ரெஷர் ரேஸ் ஆகும். ஸோ அவங்களுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துமே நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட் டைம் பெட் டைம் ஃப்ளூயிட்ஸ் 2 மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடியே குடிக்கிறது நிப்பாட்டிடணும். தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டே டைம் குடிங்க. ஒரு 2.2 liters யூரின் பர் டே போகிற அளவுக்கு இருந்ததுனா தான் கல் உருவாகிறவங்களுக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவோம், வராமல் ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, ஹைஜீன் பற்றியும் கேட்டிங்க நீங்கள். ஹைஜீன் எதனாலன்னா, பர்டிகுலர்லி விமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அனாட்டமி நான் சொன்ன மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால க்ளீனிங் ஹேபிட்ஸ்லேயும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நிறைய பேர் நம்ம இந்தியன் இதுலலாம் நம்ம ரெஸ்ட் ரூமில் இது போடுவோம், ஹெல்த் ஃபாசட் யூஸ் பண்ணுறோம். ஹெல்த் ஃபாசட் ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணணும். பட் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், வசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேக் டு ஃப்ரண்ட் வாஷ் பண்ணும்போது மோஷன் ஒரு கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஈஸியாக உள்ள ஜம்ப் ஆகி வந்துடுது. அண்ட் காமனஸ்ட் பாக்டீரியா, நிறைய பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். 70 to 80% காமனஸ்ட் காசிங் இன்ஃபெக்ஷன் காசிங் பாக்டீரியா எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈ கோலை அப்படின்னு பேர். கோலோன், அதாவது குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் அங்கே வந்து ஒட்டிக்குது. அதே மாதிரி ஹோல்டிங் ஆன் யர் பிளாடர், யூரின் போகாமல் தேக்கி வச்சுக்கிறனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி ஹை கம்பேர்ட் டு யூசிங் அ இன்ஃபெக்டட் பப்ளிக் டாய்லெட். ஸோ ஒரு சின்ன ஹேபிட் ஆஃப் ரெகுலர் விசிட் டு த ரெஸ்ட் ரூமு உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். நிச்சயமா. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து அதிகமாக பார்க்க முடியுதா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை தாண்டி அடுத்ததாக இருக்க மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்தா ஸ்டோன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் மெயின் ரீசன் என்ன மாதிரி ஃபுட்னால ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. ஸ்டோன்ஸ் அதாவது மேஜர் திங். நம்ம இருக்கிறது ட்ராபிக்கல் கிளைமேட், நல்ல வெயில், நமக்குலாம் அக்னி வெயில் நல்லாவே அடிக்கும். ஸோ அந்த டைமில் தான் யூஸ்வலாக ஸ்டோன் ஃபார்மேஷன். எதனால? டீஹைட்ரேஷன், மெயின் திங் டீஹைட்ரேஷன். இது இல்லாமல் நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுறோம், ஒவ்வொருடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சிலர் ரொம்ப எக்ஸசிவ் மேரத்தான் ரன்னர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்வெட் பண்ணுவாங்க. ஸோ சமையல்காரங்க இருப்பாங்க, ஹீட்டில் நிறைய வேலை செய்வாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க. யூஸ்வலாக இவங்களாம் காமனாக ஹை ரிஸ்கில் இருப்பாங்க. எதனால இருக்குது, உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே, நீர்ச்சத்து எல்லாமே ஸ்வெட் மூலமாக வெளியேறுது. ஸோ இன்சென்சிபிள் லாஸ்ன்னு சொல்லுவோம். இன்சென்சிபிள் லாஸ்னா நம்ம உடம்புல நம்மளை அறியாமையே தண்ணி வெளியேறுறது. நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு நம்ம உணவில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம உடம்புல இருந்து எப்படி வெளியில் போகும்னா 4 விதத்தில் வெளியில் போகும். 1 பை ஸ்வெட், as I told you. 2, நம்ம மூச்சு விடும்போது ஒரு கிளாஸ்ல போய் மூச்சு விட்டு பாருங்க, யூ கெட் தட் ஃபாக் இல்லையா. 3வது when we talk we lose water. 4வது மோஷன்ல. ஸோ இந்த 4 மேஜர் டைப்லேயே ஒரு 1 to 1.2 liters நமக்கு உடம்புல இருந்து யூரின் வாட்டர் வெளியில் போயிடுது. ஸோ 1.2 liters வாட்டர் நம்ம உடம்புல இருந்து இப்படி வெளியில் போச்சுன்னா கிட்னிக்கே 5ஆவதாக நமக்கு வந்து சேராது தண்ணி. அப்போ கிட்னிக்கு வரலன்னா எப்படி நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியேறும், அப்புறம் எப்படி என்ன ஆகும், சூப்பர் சேச்சுரேஷன் தியரின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிட்னியில் வந்து கிட்னியுடைய வேலை என்ன சொன்ன, ஃபில்டர். ஸோ அதில் இருக்க நெஃப்ரான்ஸ், அந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணும், ரத்தத்தை சுத்திகரித்து
அது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் கசிவுகளை எடுத்து தேக்கி வச்சு நம்ம குடித்த தண்ணியில் டிசால்வ் பண்ணி அது வெளியில் கொண்டு வந்துடுது. இந்த ஃபில்டர் பண்ண அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம தண்ணி கிட்னிக்கே ரீச் ஆகலை அப்படின்னா சூப்பர் சேச்சுரேஷன் தியரி மாதிரி சொல்லுவோம். அது அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். 450 mm கல்லெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ஒரு கிட்னிலேருந்து வருவாய் 5 mm 4 mm உயிர் போகிற அளவுக்கு வலி காஸ் பண்ணும். ஸோ வி ஹவ் சீன் பேஷன்ஸ் வித் 450 mm ஸ்டோன்ஸ் ஆல்சோ சைலண்ட்டாக அது பாட்டுக்கு கிட்னிக்குள்ளே வளர்ந்துலாம் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே போயிடும் கிட்னியை. அது ரொம்ப சிம்டம்ஸ் சில டைம் காமிக்காமல் கூட போகலாம். அண்ட் இன்னொன்று டயட் ரிலேட்டட் கேட்டிங்க. டயட் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் டயட்ஸ். அதில் கல்லை பொறுத்து நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம். whenever I operate on any patient அந்த கல்லை வந்து யூஸ்வலாக எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு பார்ப்போம். இன்ஃப்ராரெட் அனாலிசிஸ் அனுப்பி பார்ப்போம். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் அனாலிசிஸில் என்ன டைப் ஆஃப் ஸ்டோன், கால்சியம் இருக்கலாம், ஸ்டூவைட், யூரிக் ஆசிட், ஸோ அது என்ன டைப்பு, ஃபாஸ்ஃபேட் என்ன டைப்புன்னு பொறுத்து அந்த கல்லுடைய தன்மையை வச்சு உங்களுடைய மெட்டபாலிசம், அது உங்களுடைய விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த கல்லை வச்சு உங்களுக்கு இந்த குறைபாடுகள் இருக்குன்றதை நாங்கள் பயோப்சியில் அந்த இன்ஃப்ராரெட் அனாலிசிஸில் கண்டுபிடிச்சி ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வச்சு ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ கால்சியம் ஆக்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைட் தான் காமன் ஸ்டோன் 80% அதுதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கால்சியம் ஆக்சைடு கல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியமே சேர்த்துக்காதீங்க, பாலே குடிக்காதீங்க அப்படின்றவாங்க எல்லாரும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. தேர் ஆர் லாட் ஆஃப் மித்ஸ். ஸோ அந்த பாலே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கால்சியம் ஆக்சலேட்ன்ற கல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்சலேட்ன்ற பொருள் தான் முக்கியமான டிட்டரண்ட் ஃபார் அஸ். அந்த ஆக்சைட் வந்து எங்கே கிடைக்கும்னா உணவுல இருந்து கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்ற நட்ஸில் இருக்கும், சாக்லேட்ஸில் இருக்கும். ரொம்ப எக்ஸசிவாக இதை எடுத்துக்கிட்டா தான். மாடரேஷனில் அப்பப்போ சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. ஸோ சாக்லேட்ஸ், நட்ஸ் அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஒன்று இருக்குது. அது யாருக்கு வரும்னா எக்ஸசிவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, ப்ரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு. அந்த ப்ரோட்டீன் கடைசியாக டிவைட் ஆகி நமக்கு மெட்டபாலைஸ் ஆகிறது பேர் யூரிக் ஆசிட். ஸோ அந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கும் ஸோ அந்த ஸ்டோனுடைய டைப்பை பேஸ் பண்ணி ப்ரிவென்ஷன் அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஸ்டோன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் தண்ணி அதிகமாக வெளியில் போகிறதுனால அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. பட் இன்சைட் த ஏசி ரூம் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஈவன் அவங்களுக்கும் நீச்சத்து குறைபாடு ஏற்பட இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் அவங்க ஏசி ரூமில் இருக்கிறதுனால அப்படி நினச்சிக்கிறாங்களாங்களோ தெரியல. பட் அதுதான் நம்மளை வந்து நம்மளோட வாட்டரை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களும் அதே கேட்டகரியில் தானே இருக்கிறாங்க. ஏசி ரூமில் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நடக்கும். கோல்டாகவே இருக்கிறனால தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் அடிக்கடி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த தர்ஸ்ட்டும் ரொம்ப ட்ரிகர் ஆகிருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுடைய லிக்விட் இன்டேக்கே கம்மியாக இருக்கும். அதனால தான் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன், 3 பாட்டில் நீங்கள் மார்க் பண்ணி உங்களுக்குன்னு வச்சிடணும். ஆஃபீஸில் நீங்கள் முடிச்சே ஆகணும். ஸோ அந்த டைமில் 9 to 5 இருக்கீங்கன்னா ஒரு பாட்டில் முடிச்சு ஆகணும். செகண்ட் பாட்டில் மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அப்படியே வந்து அந்த டைமில் யூ ஃபினிஷ் ஆஃப். ஸோ 3 liters a day அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ரைஸில் யூஸ் பண்ணுற ஒரு ரசம் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 liters ரீச் ஆகிடுது. அதுவே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இந்த 3 பாட்டில்ன்றதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனாலே யூ வில் நாட் ஃபேஸ் எனி ட்ரபிள். இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்டோனுக்கு வந்து ட்ரிங்கிங் மோர் வாட்டர் இஸ் எனஃப் அப்படின்னு சில நேரங்களில் வந்து பேசுகிறத கேட்க முடியுது. நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டில் வந்து தண்ணி குடித்தாலே உங்களுக்கு ஸ்டோன் சரியாக போயிடும் அப்படிங்கிறது வந்து ரைட்டாக ராங்? அது ஏன்னா நம்ம டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தண்ணி மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டா போதுமா? டயட் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப், வாட்டர் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நம்ம சிஸ்டம் பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி தான் முக்கியம். ஸோ அந்த தண்ணி நீங்கள் எப்படி எடுத்தால் தான் சிஸ்டம் கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியில் போகும். தண்ணி நீங்கள் எடுக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வேணால் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். வென் யூ கோ டு த ரெஸ்ட் ரூம் நம்ம யூரின் போகிற போது கலரை பாருங்கள். இஃப் இட் இஸ் yellow போன 1 மணி நேரம் தண்ணி சரியாக குடிக்கல, அவங்க சிஸ்டம்க்கு பத்தலைன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் ஒயிட் டேப் வாட்டர் மாதிரி நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சிஸ்டம் ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் கிட்னியில் வந்து வர ப்ரொடியூஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஐடியலாக ஸ்டோன் ஃபார்மருக்கு எங்களுடைய அமெரிக்கன் யூராலஜி அசோசியேஷனுடைய கைட்லைன் அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2.2 liters யூரின் போகணும். தண்ணி எத்தனை பேர் அவ்வளோ குடிக்கிறீங்க? ஸோ நம்ம இதில் யாருமே குடிக்கவும் மாட்டோம். ஸோ 2.2 liters போகணும்னா 3 to 3.5 liters எடுத்தால் தான் நமக்கு அந்த ஸ்வெட்டு இந்த மற்ற காரியங்களுக்கு எல்லாம் போக நமக்கு கிட்னிக்கு வந்து சேரும். நிச்சயமா. ஸோ இது வந்து இப்போ ஃபார்மிங் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எப்படி கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா சம்டைம்ஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி வந்து அவ்வளோ தூரம் வந்து ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது? அதுதான் ஒரு சின்ன கல்லே வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். சின்ன ஒரு மிளகு சைஸ் இருக்கும் கல், அவ்வளோதான்.
அது கிட்னியே ஃபெயில் ஆக்கி பஸ் வச்சு அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும். நான் ஃபங்க்ஷனிங் ஆகி 0 ஃபங்க்ஷனிங் ஆகி சிலருக்குலாம் கிட்னி ரப்சர் ஆகி வயிறு ஃபுல்லாக சீல்லாம் வெடிச்சு அந்த ஸ்டேஜ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. என்னன்னா கிட்னியில் உருவாகிற கல் இருக்கு இல்லைங்களா, கிட்னியில் இருக்கிற வரைக்கும் வலி கொடுக்காது, அது பாட்டுக்கு ஓரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு கல் கிட்னிலேருந்து டிட்டாச் ஆகி கீழே கிட்னிலேருந்து யூரின் பைப்ஸ், பிளாடருக்கு யூரின் கொண்டு வர பைப்ஸ் பேர் யூரிட்டர். ஸோ அந்த 2 பைப் இருக்குது 2 சைட்லேயும், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும், சாரி ரைட் அண்ட் லெஃப்டில் 2 பைப்ஸ். ஸோ கிட்னி வந்து விழா பக்கத்தில் பின்னாடி தான் இருக்கும். ஸோ அந்த யூரின் டியூப் கீழே இறங்குற டியூபுடைய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஒன்லி 5 மில்லிமீட்டர். கல் சப்போஸ் 5 mm இல்லை அதுக்கு மேலே சைஸாக பெரிய சைஸாக இருந்ததுன்னா அந்த டியூப் வந்து அடைச்சிக்கும். அடைச்சிக்கும். கல்லுன்றது குழாங்க மாதிரி ரவுண்டாக இருக்காது, எப்போவுமே முழுமுலாக இருக்கும். ஸோ அது வந்து வாலில் வந்து குத்திக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஸோ அது நிற்கும் போது என்ன ஆகும், மேலேருந்து வரக்கூடிய யூரின் வந்து கிட்னிலேருந்து வர யூரின் அதை தாண்டி அதை பைபாஸ் பண்ணி கீழே போக முடியாது. ஸோ அதை போய் தாண்டி போக முடியாது. கல் பெருசாக இருந்தது 8 mm அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பைப்போட ஒட்டிக்கிட்டு நிற்கும், இறங்க முடியாது. ஸோ கிட்னிலேருந்து வர யூரினும் வெளியில் தள்ள முடியாதனால கிட்னி வீங்க ஆரம்பிச்சிடும். கிட்னியில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் யூரின், வெளியில் போக முடியல. அப்படின்னும் போது பலூன் வீங்குற மாதிரி இந்த கிட்னி வீங்கிக்கிட்டே போகும். இந்த நேரத்தில் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் கிட்னி சப்போஸ் நல்லா இருந்ததுன்னு வைங்க, ரைட் அடைச்சிருந்தாலும் லெஃப்ட் நல்லா இருந்ததுன்னா அது காம்பன்சேட் பண்ணி யூரின் வெளியில் கொண்டு போயிட்டு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஒரு சைடு பிளாக் ஆனாலும் இன்னொரு கிட்னி வந்து காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ பிளாக் ஆன சிஸ்டம், இன்ஃபெக்டட் யூரின் எப்போ பஸ்ஸாக மாறுதோ அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். ஃபீவர், குளிர் ஜுரம், நடுக்கம் இதெல்லாம் வந்து ப்ளஸ் வாமிட்டிங், பசி எடுக்காமல் இருக்கிறது அண்ட் வயிற்றுல வலி. யூஸ்வலாக அந்த கிளாசிக்கலாக அந்த வலி எப்படி இருக்குன்னா விலா எலும்பு பக்கத்தில் ஆரம்பித்து கீழ் நோக்கி அப்படியே வரும். இன்ஃபேக்ட் லேடிஸ் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு டெலிவரி பெயினை விட மோசமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பெயின் முக்கியமாக நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் வரும். எல்லாமே திகைச்சிருவாங்க, என்ன பண்ணுறதுமே தெரியாது, என்ன இப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, வேத்துக்கிட்டு இருக்குது, வாமிட்டிங் வருது, புரிய மாட்டேங்குதுன்னுவாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். இன்ஜெக்ஷன்ஸ் எதாவது கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்கன்னா அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஒரு எபிசோடிக்காக வந்து போகும். இது எப்படி வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்டோன்ஸ் அஃபெக்ட் யூஸ்வலாக அது ஸ்டோன்னால கிட்னி ஸ்டோன்ன்றது தனி, யூரினரி சிஸ்டம் இஸ் செப்பரேட். நமக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஜஸ்ட் க்ளோஸ் பை. ஆனால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஈவன் சம்டைம்ஸ் யங் மேரிட் கப்பல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் தே வில் ஹேவ் இன்ஃபெக்ஷன்ஸ். அது பேரே நாங்கள் ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பிளாடர் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா டியூரிங் ஸ்பெஷலி மேரிடில் அவங்களுக்கு தே வில் நாட் நோ த ப்ராப்பர் ஹைஜீன் டெக்னிக்ஸ்னும் போது அனாட்டமி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இன்ஃபெக்ஷன்ஸ் கிராஸ் ஆகிடுது உள்ள. ஸோ அவங்களுக்குலாம் ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொஃபிலாக்சிஸ் சொல்லிக் கொடுப்போம். பிஃபோர் என்ன பண்ணணும், போஸ்ட் என்ன பண்ணணுன்றதான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஏன்னா ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்ததுன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லையும் வந்துட்டு இருந்ததுன்னா ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ காமனாக வந்து ஃபீமேல் பேட்டர்னுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க, வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸ்போஷர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் ஃபார் மென் இதை வந்து வெளியில் சொல்கிறதோ, அதை ட்ரீட் பண்ணிக்கிறதோ, அது டாக்டர்கிட்ட கேட்குறதோ இங்கே வந்து பெரிய டபுவாகிடுச்சு யாரும். அண்ட் இன்னொன்று ஒரு ஈகோ இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் எடுத்திங்கன்னா ஆக்சுவலி 50% கான்ட்ரிபியூஷன் இஸ் பை மென். இன்ஃபர்டிலிட்டியில் ஒரு கப்பல் வராங்கன்னா 50% கான்ட்ரிபியூஷன் குட் பி பை மென். அது வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஐ சி லாட் ஆஃப் கப்பல் கமிங் 5-6 years ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. ஸோ வென் வி டாக் டு தெம் அந்த ஹிஸ்ட்ரிஸ் எடுக்கும்போது தான் தெரியும் they would not have had a normal family life till date. அது ஏன்னு பார்த்தா சில டைம் வெரி சிம்பிள் கரெக்டபிள் காசஸ் கூட இருக்கும். மென்னுக்கெல்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஸ்கின்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே நம்ம சுன்னத் கல்யாணம்னு சொல்லிட்டு சர்க்கம்சிஷன் சர்ஜரி பண்ணி அந்த ஃபோர் ஸ்கின் எடுத்துருவோம். இன்ஃபேக்ட் தட்ஸ் அ வெரி ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஒரு சில கம்யூனிட்டிலாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு எடுத்துடுறாங்க இல்லையா, ஒரு சில ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸில். ஸோ அந்த இது இஸ் அ குட் ப்ரொசீஜர் வென் டன் இன் சைல்ட்ஹுட். இன்ஃபேக்ட் கேன்சர் ப்ரிவென்ஷனே நடக்கும். சர்க்கம்சிஷன் பண்ணால் பீனிஸ் கேன்சரே வராமல் தடுக்கும். ஸோ அதனால தான் யங் ஏஜ்லேயே சைல்ட்ஹுட்லேயே பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஸோ அந்த ஃபோர் ஸ்கின் பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது க்ளோஸ் ஆகிருக்கும். சில பேருக்குலாம் அது க்ளோஸ் ஆகிருக்குதுனாலே இன்ஃபர்டிலிட்டி அதனால கூட வரும். சிம்பிளாக ஒரு சர்க்கம்சிஷன் பண்ணாலே தே வுட் ஹவ் பிகம் நார்மல். ஸோ இந்த இதெல்லாம் கூட செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மென் நிறைய தடவை வந்திருக்க மாட்டாங்க டெஸ்டிங்க்கு. அது எல்லாம் விமன் மேலேயே ஃபேமிலி ஃபுல்லாகவே அவங்க மேலேயே ஒரு இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. தே வில் பி தி விமன் வில் பி சஃபரிங் இன் சைலன்ஸ். எவாலுவேட் பண்ணால் பொண்ணு நார்மலாக இருக்கும். இட்ஸ் ஆல் தேர் வித் த பாய். ஸோ அது சின்ன சின்ன கரெக்டபிள் காசஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி மென்னுக்கு இன்னொன்று ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவோம் நாங்கள். ஸ்பெர்ம் அனாலிசிஸ், செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தோன்னா அவங்களுடைய உயிரணுக்களுடைய அளவு கம்மியாக இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்பெர்ம்ஸ், அந்த உயிரணுக்களுடைய ஓட்டம் கம்மியாக இருக்கும். அண்ட் அதோடைய மார்ஃபாலஜி, அதோடைய லுக், அதோடைய பில்டு கம்மியாக இருக்கும், இரெகுலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டபிள் காசஸில் இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னும் மோசமாக உயிரணுக்களே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் நேராக டெஸ்டஸ்லேயே இன்ஜெக்ஷன் போட்டு
அதுலேருந்தே ஸ்பெர்ம்ஸை வித்ட்ரா பண்ணி இப்போல்லாம் நல்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்துட்டனால நம்ம ஐவிஎஃப் இக்ஸின்ற மெத்தடில் ஒரு ஸ்பெர்ம் கிடைச்சா கூட we are able to do. நார்மலாக 39 millions இருக்கணும் ஒரு கவுண்ட். ஸோ நிறைய பேருக்குலாம் ஜீரோலாம் இருக்கும். we are seeing lot of them coming with azoospermia, அதாவது ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட். ஓகே. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றியும் இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தோணுது. பட் இது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே இருக்க மென்னை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதுக்கான தடுப்பூசியும் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது சம்மந்தமாக சில விஷயங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ப்ராஸ்டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அது ப்ராஸ்டேட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்னுக்கு மட்டும் தான் இருக்கும். as you said, ஒரு சின்னதாக ஒரு உளுந்து வடை மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த ஆர்கன். பிளாடர் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது. கிட்னிலேருந்து யூரின் வந்து யூரிட்டர்ன்ற பைப் வழியாக பிளாடருக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் பிளாடரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இன் 6 hours அந்த பிளாடரை எம்டி பண்ணுறோம். ஸோ அந்த பிளாடர்லேருந்து வெளியில் போகிற பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை சுற்றி ஒரு உளுந்து வடை மாதிரி ஒரு டோனட் மாதிரி ரவுண்டாக இருக்கும். சென்டர் ஹோல் வழியாக தான் யூரின் பைப் இறங்கும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து அந்த ரவுண்டாக உளுந்து வடை மாதிரி இருக்கிறது என்லார்ஜ் ஆகும்போது நடுவில் போகிற யூரின் பைப்பை ஸ்குவீஸ் பண்ணிடுது. ஸ்குவீஸ் பண்ணும்போது யூரின் ஃப்ளோவுக்கு தடங்கள் வரும். ஸோ யூஸ்வலாக அது எப்போ ஆரம்பிக்கணும், above 50 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இஃப் யுவர் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் மென் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் இஷ்யூ இருந்ததுன்னா பசங்களுக்கு மேல்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 50s என்ன ஆரம்பிக்கும், என்ன சிம்டம் வரும், போய் பிளாடரை எம்டி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, போய் நிற்பாங்க, யூரின் வராது, கொஞ்சம் திணறி முக்கி தான் பிளாடரை பம்ப் பண்ணி அந்த ப்ராஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரெஷர் கொடுத்து தான் வெளியில் போக ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஃபோர்ஸ் பண்ணி போவாங்க, ஸ்ட்ரெயினிங் டு வாய்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போய் நின்ன உடனே வராது, ஹெசிடென்சி ரொம்ப நேரம் ஆகும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்லலாம் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா சில பேர்லாம் கொஞ்சம் கடைசி கமோடில் தான் போய் நிற்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த கூச்சத்தினால கடைசியில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பிளாடர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க, திணறும் அந்த பிளாடர் வந்து யூரினை வெளியில் தள்ள. செகண்ட், அவங்களுக்கு அந்த அர்ஜென்சி இந்த யூரின் சென்சேஷன் வந்ததுன்னா அதை அவங்களால அடக்க முடியாது. ஒரு மீட்டிங்கில் இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், யூரின் வருது, ஒரு பிரயாணத்தில் இருக்கீங்க, சினிமாவில் இருக்கீங்க, கோவிலில் இருக்கீங்க, சென்சேஷன் வந்துச்சுன்னா நார்மல் பர்சன் should be able to put it off. கொஞ்ச நேரம் தள்ளி போட்டுட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ணிவிட்டு எப்போ நமக்கு ஒரு டைம் கிடைக்குதோ நம்ம போக வேண்டிய அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். பட் இந்த ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ அந்த அர்ஜி வந்த உடனே பிளாடர் அவங்க போகலைன்னா நிறைய பேருக்கு லீக்கே ஆகிடும். ஸோ அது இட் வில் பிகம் அன் ஆக்சிடென்ட். அப்புறம் ட்ரெஸ்லாம் இருமாய் அவங்க ரொம்ப ஒரு சோஷியலாக ஒரு இதுவே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரவே மாட்டாங்க. தே வில் பி அவங்களே ஒரு ஸ்டிக்மாவில் உட்காந்துருவாங்க. ஸோ இது மென் ஆல்சோ சஃபர் இன் சைலன்ஸ். ஸோ இது இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அலாமிங்காக இருக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்க மென் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரில் ஒருத்தருக்கு இருக்கும். அதே நீங்கள் 70 years எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% இருக்கும். 10 பேர் இருக்காங்க 70 வயசுக்காரங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணோன்னா 70%, 10 பேரில் 7 பேருக்கு அந்த ப்ராஸ்டேட் சிம்டம்ஸ் இருக்கும். இஸ் இட் இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர விஷயங்களா இல்ல அந்த லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ மேஜர் ரோல். ஏஜ் ரிலேட்டடாகவே நமக்கு எப்படி கிரேயிங் ஆஃப் ஹேர் நடக்குதோ அதே மாதிரி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அது அது கொஞ்சம் ப்ராஸ்டேட் ஹெல்த் கொஞ்சம் இப்போ தான் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் கேன்சர் நீங்கள் சொன்னதும் அந்த ஆர்கனில் ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் கேன்சர் இன் மென். அண்ட் அது கரெக்டாக ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்னுடைய பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், those who come to me with cancer, I'll tell them usually, see, if God is giving me a cancer now, I will choose prostate cancer. ஏன்னா it is a very safe cancer. அதை நம்ம ப்ராப்பராக ஃபைட் பண்ணி you can outlive the cancer and fight with advancements in medicines நிறையா வந்துருச்சு. ஸோ ஈஸியாக ஃபைட் பண்ண முடியும். இதே மற்ற ஆர்கன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ ப்ராஸ்டேட்டில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ், சர்ஜரிஸ்லேருந்து மெடிகேஷன்ஸ் வரையா we can fight it out nicely. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் இதுக்கும். ஒரு PSAன்னு ஒரே ஒரு பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் பண்ணிட்டோம்னாலே அது சொல்லிடும் நமக்கு. 4 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா நார்மல் லெவல்ஸ், ஹெல்த்தியாக இருக்குது உங்கள் ப்ராஸ்டேட்னு அர்த்தம். ஏன்னா அதை வெளியில் செக் பண்ண முடியாது. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் தைராய்டுனா நம்ம கை வச்சு பார்க்கலாம், வீங்குதுன்னு தெரியும். ப்ராஸ்டேட் கிளாண்ட்லாம் தெரியாது. நிறைய பேருக்கு அது கட்டி அங்கே ப்ராஸ்டேட்லேருந்து அந்த கேன்சர் செல்ஸு மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் வேர் விட்டு போன்ஸ் எல்லாம் உடம்பெல்லாம் 150-200 லீஷன்ஸ், மெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோ லீஷன்ஸ் இருக்கிறவங்க நடந்து வந்து சொல்லுவாங்க, சார் இவ்வளோ முதுகு வலிக்குது, எலும்பு வலிக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தா ப்ராஸ்டேட் கேன்சர் தான் ஆரிஜினாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதோட சிம்டம்ஸ் இதுதான். நான் சொன்ன அந்த யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று காமிக்கும். நைட் டைம் யூரினேஷன் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி இந்த நைட், அர்ஜென்ட்டாக வருது, ஒரு முக்கி திணறி போகிறது, யூரினில் பிளட்டு பார்த்தா வருது, ஒரு சிலருக்கு ரேராக அந்த ஸ்பெர்ம்ஸில் பிளட் வருது. ஸோ இந்த மாதிரி யூரினரி டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இட் இஸ் சம்திங் ராங். நார்மல் பர்சன் எப்படி இருக்கணும், நான் சொன்ன மாதிரி டே டைம் ஒரு 7 times யூரின் போகலாம். யூரின் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவைப்படுற டைமில் போகிற அந்த கண்ட்ரோல் இருக்கணும். போய் நின்ன உடனே யூரின் ஃப்ரீயாக வரணும், குவிக்காக முடிச்சிடணும்.
முடிச்சதுக்கப்புறம் ட்ராப்பாக சொட்டு முத்துற மாதிரி ட்ராப் இருக்கக்கூடாது. முடிச்சதுக்கப்புறமா பிளாடர் எம்டி ஆன ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் அடுத்து ஒரு 2 hours கழிச்சு செகண்ட் வாய்டுக்கு போகிற அளவுக்கு ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே யூஆர் நார்மல் பர்சன். நிச்சயமா. ஸோ இதோட வேக்சினேஷன் இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு வேக்சினேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதுக்கப்புறமா வேக்சினேஷன் வரதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? வேக்சின்ஸ் ப்ரிவென்ஷன் வந்து அதான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். வேக்சின்ஸ்னு as such இப்போ கேன்சர்ஸ்க்கு ரொம்ப வரல. இந்தியாவில் we are not having this vaccines. ஸோ இப்போதைக்கு இந்த சர்விக்ஸ் கேன்சருக்கான வேக்சின் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதர்வைஸ் மற்ற கேன்சர்ஸ்க்குன்னு வேக்சின்ஸ் பெருசாக இன்னும் இல்லை. எல்லா ரிசர்ச் அண்ட் இந்த இதில் தான் இருக்குது, ஸ்டடீஸில் தான். ஸோ ப்ரிவென்ஷன், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது குடிச்சிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் இருந்து பார்த்துக்கிட்டோனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் இன்னொன்று ஆண்ட்ராலஜியில் எங்களுக்கு இன்னொரு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ஓப்பன் அப். இப்போ 60s 70s இருக்கவங்க கூட தேர் கமிங் ஃபார் தட் கன்சர்ன். இப்போ இந்த எரெக்ஷனில் நார்மல் பர்சனுக்கு வந்து எரெக்ஷன் இருக்கணும். சிலருக்குலாம் ஸ்ட்ரெஸ்னால எரெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால இப்போ ஒரு பரீட்சை வருது, ஒரு எக்ஸாம் வருதுன்னா அந்த டைமில் பீப்புள் நாட் ஹேவ் த டிசையர். ஸோ அது நார்மல் தான். அதே இது ப்ரொலாங் டைம் மாதக்கணக்காக எரெக்ஷனே வராமல் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா that could be also a marker that is going to have a heart attack. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ரிசர்ச் ஸ்டடீஸில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் கார்டியாக் அசோசியேஷன்ஸில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு 2 to 3 வருஷத்துக்கு முன்னாடியே எரெக்ஷன் இஷ்யூஸ் வரும். எப்படின்னா பீனஸ்க்கு போகக்கூடிய பிளட் சப்ளை ஸ்மால் வெசல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தது தான் ஹார்ட்டுக்கு போகிற பிகர் வெசல் பிளாக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஆகிறது பீனஸ்க்கு போகிற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகிறனால அந்த எரெக்ஷன் அந்த ஆர்கனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னும் போது ஸோ தே வில் ஹேவ் அன் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க மேல்ஸ் ரொம்ப. ஸோ தே வில் கீப், என்ன குழந்தைங்க வளர்ந்தாச்சு, நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது, குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாமே பிஸியாக இருக்கும்போது they will miss and they will neglect the symptom. ஸோ எரெக்ஷன் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிற மேல்ஸ் எல்லாருமே ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா எரெக்ஷன் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்பேன். நான் இருக்குது சார் நாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் பார்த்துருங்க சார்னு சொல்லி we have picked up lot of அட்டாக்ஸ் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதை கண்டுபிடிச்சி மெடிசன்ஸ் போட்டு நாங்கள் க்யூர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் அட்டாக்னு வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இட் இஸ் அ வெரி ஹை ரிஸ்க், எப்படி வேணாலும் போகலாம் நம்ம வாழ்க்கை. ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கர். அதில் சிம்பிளாக இன்னொன்று சொல்லுவேன் நான் பேஷண்ட்ஸ்ட்டு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற நிறைய ஃபீல்ட்ஸ், நிறைய ப்ரொஃபஷன்ஸில் ஸ்ட்ரெஸ் உண்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலே எரெக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது அதுவா இல்லைன்னா இது ப்ராப்பரான இஷ்யூவா இல்லைன்னா சைக்கோஜெனிக் மைண்டில் ப்ராப்ளமான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தூங்கும்போது டீப் ஸ்லீப்பில் எரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லலாம். ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் ஏதாவது திடீர்னு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு தோணிச்சுன்னா எப்போவாவது, அப்போ எந்திரிக்கும் போது இஃப் யூ ஹேவ் நார்மல் எரெக்ஷன்ஸ்னால் அந்த டீப் ஸ்லீப்பில் எரெக்ஷன் நார்மலாக இருக்கும், நோ ஸ்ட்ரெஸ் அரவுண்ட். அது இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு தடவையாவது கூட அந்த மாதிரி எரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா then the system is normal னு அர்த்தம். ஸோ blood flow is normal. ஸோ நீங்கள் ஹார்ட் அட்டாக் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்றத டெல் தம். ஓகே. ஸோ இது தாண்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கிட்னியை நாங்கள் வந்துட்டு காப்பாற்றிட்டோம், ஸோ அந்த டியூமர் இருக்கிற இடத்த மட்டும் நாங்கள் சேஃப் கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டெக்னாலஜி இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஈடுபடுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ தூரம் அது வந்துட்டு நீங்கள் படித்து இந்த காலகட்டத்துக்கும் இப்போ மாறி இருக்கு, எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சுவலி. கரெக்ட். இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது ட்ரைனிங்கில் MBBS இதெல்லாம் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எனி சர்ஜரி ஃபுல்லாக நம்ம இங்கேருந்து இங்கே கட் பண்ணணும். பர்டிகுலராக கிட்னியே எடுக்கணும்னா, கேன்சர்ஸ் ஆப்ரேட் பண்ணணும்னா எக்ஸ்போஷர், எனி சர்ஜரி எந்த ஆர்கனுக்கு போகணும்னாலும் எக்ஸ்போஷர் வேணும். ரூட் நம்ம கிளியராக இருந்ததுனா தான் நம்ம அந்த ஆர்கனுக்கு போய் எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலராக கிட்னிக்கு ஓப்பன் சர்ஜரின்ற போது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி என்னென்னா, இங்கே இருக்க விலா எலும்பை ஒன்று ஃபுல்லாக நாங்கள் முறிச்சு எடுத்தால் தான் கிட்னி கிட்ட போக முடியும். ஸோ சர்ஜரி பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி நாங்கள் அந்த காலத்துலலாம் அந்த விலா எலும்பை கம்ப்ளீட்டாக முறிச்சு இவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் அந்த ரிப்பே வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கிட்னி கிட்ட போய் சர்ஜரி பண்ணுவோம். இப்போது ரொம்ப சிம்பிளாக லேப்ரோஸ்கோப்பி இருந்தது. லேப்ரோஸ்கோப்பின்றது கீ ஹோல்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு பேஷண்ட் கிட்ட நின்று நாங்கள் அதை அந்த டியூமர் ஆர் வாட் எவர் இதை நாங்கள் ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி அதை தனியாக எடுத்துருவோம். இதில் அட்வான்ஸ்மெண்ட் தான் இப்போ கரண்டாக நம்ம ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ்ன்றது ரோபோவே ஆப்ரேஷன் பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ரோபோலாம் ஆப்ரேஷன் பண்ணாது, நாங்கள் தான் பண்ணுவோம். பட் என்னென்னா அந்த ரோபோவுடைய ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி இப்படி அதோடைய கையை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு கையில் அதுக்கு சிசர் கொடுத்துருவோம், ஒரு கையில் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சு கொடுத்துட்டு கன்சோல், சர்ஜன் கன்சோல்னா அதே ஆப்ரேஷன் தியேட்டர் ரூமில் ஒரு கார்னரில் இருக்கும். ஸோ அந்த 3D மானிட்டர் அந்த கன்சோல்குள்ளே நாங்கள் உட்காந்துட்டு நம்ம அந்த பப்பட் ஷோ மாதிரி தான், நாங்கள் கை அங்கே மூவ் பண்ணால் ரோபோ அந்த கை உள்ளே மூவ் பண்ணும், ப்ரிசைஸாக மூவ் பண்ணும். ஸோ நாங்கள் கட் பண்ணோன்னா அங்கே வச்சுட்டு நாங்கள் கட் பண்ணோன்னா ரோபோட்டிக்ஸ் இதில் அது இங்கே உள்ளே கட் பண்ணும்.
ஸோ அதில் என்னென்னா ட்ரெமர்ஸ், சில சர்ஜன்ஸ்க்குலாம் ட்ரெமர்ஸ்லாம் இருந்ததுன்னா ஏஜ் ரிலேட்டடாக வயசானவங்களுக்குலாம் அந்த ட்ரெமர்ஸை கூட இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ப்ளஸ் உங்களுடைய மூவ்மெண்ட்ஸை வந்து மேக்னிஃபைடாக இருக்கும். அந்த உள்ளே நடக்கிறது ஒரு சின்ன 5 mm இதையே ஒரு ஆல்மோஸ்ட் 10 times மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ரிசைஸாக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மற்ற இதில் சர்ஜரி பண்ணும்போது கண்ணில் பார்க்குறத விட மேக்னிஃபைடாக நம்ம ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப துல்லியமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கேயும் மேக்னிஃபைட் கிளாஸ் விஷன் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த விஷன் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ரத்த குழாய்களையும் சரி முக்கியமான நரம்புகளையும் சரி கட் பண்ணாமல் சேஃப்கார்ட் பண்ணி அந்த டியூமரையும் மிச்சம் வெளில விடாமல் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். அதே நேரத்தில் அந்த ஆர்கன்ஸையும் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வர முடியும். முக்கியமாக இது ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிட்னி கேன்சர்ஸ், எல்லா கேன்சர்ஸ்க்கும் ஃபார் தட் மேட்டர் ரோபோட்டிக்ஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிச்சயமா. ஸோ தட் அவங்க வந்து ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக வந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். அது முக்கியம் சார். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக போனாலுமே அது நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாங்கிற அடுத்த கேள்வி வந்து வருது. ஸோ இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கா இப்போ இருக்கிற இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது? ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா அஃபோர்டபுளாக இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஒன்லி செலக்டட் சென்டர்ஸ் were doing it. இப்போ எதுவுமே காமன்லி அவைலபிள் ஆயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அதோடைய காஸ்டிங் எல்லாமே குறையும். ஸோ முதல்ல எக்ஸ்க்ளூசிவாக சில இடங்களில் இருக்கும்போது மட்டும் கம்பெனிஸும் ரொம்ப தேவர் ஹேவிங் டாமினேட்டிங் இட். யூஎஸில் பேஸ்ட் ஒரு கம்பெனி தான் இருக்குன்னா அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும்போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒவ்வொரு ஆமும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அந்த ரோபோட்டிக். ஒரு சிசரை நீங்கள் 10 செகண்ட் யூஸ் பண்ணாலும் 10 தடவை யூஸ் பண்ணிட்டா அது தூக்கி போட்டு தான் ஆகணும். நீங்கள் 10 தடவை யூஸ் பண்ணினா தூக்கி போட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்த தடவை அதுக்கு திருப்பி 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு நாங்கள் இன்னொரு சிசர் வாங்கணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படி இருந்துச்சு. இப்போ நிறைய சென்டர்ஸில் வந்துட்டனால அவங்க கம்பெனிஸும் தேவ் ஸ்லாஷ் டவுன். ஏன்னா பிகாஸ் நிறைய நம்பர்ஸ் வந்துட்டனால தேவ் ஸ்லாஷ் டவுன் த ப்ரைஸஸ். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்குறப்ப நீங்கள் லேசர் சர்ஜன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் லேசருக்கும் என்ன சம்மந்தம், அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகிடுது உள்ள. ஸோ ஃபார்ம் ஆன ஸ்டோன்ஸ் வந்து இந்த யூரின் பைப்புடைய டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 mm தான். ஸோ சின்ன பைப் வழியாக பெரிய கல்லுங்கள்லாம் வராது. 30 mm 40 mm கல்லெல்லாம் வர முடியாமல் உள்ளே அடைச்சிக்கும். கிட்னியை இன்ஃபெக்ட் பண்ணி அதை மெதுவாக ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை எப்படி எடுக்கிறது? ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுடைய ஓல்டன் டேஸில் சர்ஜன்ஸ்லாம் கட் பண்ணி அந்த விழா எலும்பெல்லாம் எடுத்து கிட்னியிலேருந்து இது பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தது. இப்போலாம் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. லேசர்ஸில் வி ஹேவ் ஹோமியம் லேசர், துல்லியம் லேசர்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு 200 மைக்ரான்ஸ் அவ்வளோதான் அந்த லேசருடைய அந்த ஃபைபரு. ஸோ அந்த ஃபைபரை வச்சுட்டு கிட்னிக்குள்ளே ஃப்ளெக்சிபிள் கேமராஸ் அப்படியே வளைஞ்சு போகிறதுக்கு கேமராஸ் இருக்குது. ஸோ அந்த கேமராஸை ரொம்ப இன்ஃபேக்ட் 1.5 year old சைல்டுக்கெலாம் நான் பண்ணியிருக்கிறேன் வித் 25-30 mm ஸ்டோன்ஸ். ஸோ அந்த சின்ன கேமராஸ் அவ்வளோ ப்ரிசைஸாக கிட்னி யூரினரி சிஸ்டம்க்கு நார்மலாக உள்ளே வளைஞ்சு போய் கல்லை பார்த்து லேசர்லேயே டஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். அப்படியே ஒரு சின்ன டஸ்ட்டாக்கி பொடியாக்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டென்ட் மாதிரி வச்சுட்டோன்னா அது அப்படியே அந்த கல் மண் எல்லாமே வெளியில் வாஷ் அவுட் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டென்ட்னு ஒரு பைப் வச்சுருப்போம் கிட்னிலேருந்து யூரின் பாதையில் அந்த மண்ணெல்லாம் அடைக்காமல் வெளியில் ஃப்ளோ ஆகி வரதுக்கு ஸ்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டோன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப கிட்னிக்குள்ள டெம்பரரி ஸ்டென்ட் நம்ம ஹார்ட்டுக்கெலாம் ஸ்டென்ட் வைப்பாங்க, ஒரு அடைப்புக்கு ஹார்ட்டுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க. அது வந்து க்ளீன் சிஸ்டமில் வைக்கிறோம், அது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இது வந்து யூரினரி சிஸ்டமில் டெம்பரரியாக, ஏன்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்டென்ட் மேலேயும் பற்றிக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டென்ட் வந்து டெம்பரரியாக வச்சு எடுத்துருவோம். சப்போஸ் ஸ்டென்ட் இந்த கல்லுக்கு ரொம்ப பெரிய சைஸாக மாறிடுச்சு, சிலருக்குலாம் கல் வந்து மான் கொம்பு மாதிரி கிட்னிக்குள்ளே வளர்ந்துடும். அப்படியே எல்லா இடத்துலையும் மறந்துச்சுன்னா நம்ம கீ ஹோல்ட் பண்ணி கூட எடுக்க வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆல்சோ நியூஸில் கூட வந்திருந்தது. ஷீ இஸ் 90 year old. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2600 கல் இருந்துச்சு பிளாடரில். ஸோ வி ஹேட் டு டூ அன் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அண்ட் டேக் இட் அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டே நடக்க வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி வில் பி ஏபிள் டு டூ இட் ஆஃப் லேசர்ஸுடைய அட்வான்டேஜஸ் அதுதான். ஸோ சயின்ஸ் இஸ் அட்வான்ஸ்ட். ஓப்பன் பண்ணி பண்ணுறதுலாம் அந்த காலத்தில். ஸோ 2 days பீப்புள் கேன் ஸ்டார்ட் டூயிங் நார்மல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ் பண்ணலாம், ஜாகிங், ஸ்கிப்பிங் எல்லாமே பண்ணிடலாம். அண்ட் அந்த ஏர்லி ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டின்றது இந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரியில் இட்ஸ் அ பிக் டிலைட் ஃபார் அஸ். அண்ட் we will be also seeing our patients come back to our normal activity early. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.